இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விதவிதமான புளிசாதம் எப்படி செய்யறதுங்கிறது தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். புளிசாதம் செய்யறதுக்கு 1/4 கிலோ அரிசி எடுத்து குக்கர்ல எடுத்து வச்சிருக்கேங்க. சூடா இருக்கிற இந்த சாதத்தை பவுல்ல கொட்டிடலாம். இது மேலேயே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுறலாம். சூடா இருக்கும் போதே எண்ணெய் ஊத்துங்க. அப்பதான் சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. ஒரு ஃபோர்க்ல அப்படியே கிளறி கொடுங்க. சாதம் ரொம்ப விதையாட்டமும் இருக்க கூடாது, அப்ப சாப்பிடும் போதும் விற்கும். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற அரிசி சோனா மசூரி அரிசி. நீங்க என்ன அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1க்கு 2 வச்சிருக்கேன் தண்ணி. இந்த சாதம் நல்லா ஆறட்டும். அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. புளிசாதம் பண்றதுக்கு நம்ம ஸ்பெஷலா ஒரு பொடி வறுத்து அரைக்கணுங்க. ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகும் போட்டுக்கலாம். கடுகு கண்டிப்பா போடணுங்க. ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், கசக்குமா அப்படின்ட்டு. கடுகு கசக்காது, இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதோடையே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப கம்மியா போடணுங்க, இல்லைன்னா கசப்பாயிடும். 1 டீஸ்பூன் எள்ளும் போட்டுக்கலாம். நான் போடுறது கருப்பெல்லா இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பெல்லுல நான் தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். இது ஊர்ல இருந்து எங்களுக்கு கொடுத்து விட்டாங்க. இதுலயே 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 5 காஷ்மீர் மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய் இல்லைன்னா நீங்க நார்மல் மிளகாயும் போடலாம். ஜஸ்ட் நான் ஒரு கலருக்காக தான் அது போட்டிருக்கேன். இதோடையே கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இதுல நம்ம எண்ணெயே போடல, அதனால இது சீக்கிரம் கெட்டே போகாது. இதை எல்லாத்தையும் கம்மியான அனல்ல வச்சுதாங்க வறுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா கசப்பாயிடும். பாருங்க, எல்லாமே நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வேற ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுட்டு கொரகொரப்பா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேங்க. ஸோ இப்போ அரைச்ச பொடி அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. வாங்க இப்போ எப்படி புளிக்குழம்பு செய்யறதுங்கிறதும் பார்க்கலாம். புளிக்குழம்பு பண்றதுக்கு பெருசா ஒரு வெங்காயம் சைஸ் புளி எடுத்து 20 நிமிஷமா சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கேங்க. இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி ரொம்ப தண்ணியாட்ட கரைச்சிங்கன்னா நமக்கு புளிக்குழம்பு கொதிச்சு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ அதனால இந்த புளி தண்ணியை நல்லா திக்கா எடுத்துக்கோங்க. இப்போ இது 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா திக்கா கரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. புளி தண்ணி கொஞ்சம் கூட சக்கை இல்லாம நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. அதே மாதிரி நான் எடுத்திருக்கிற புளி பாத்தீங்கன்னா பழைய புளி புது புளி ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். புளி இப்படி ரெண்டும் கலந்து எடுக்கும் போதும் நல்லா பிரவுன் கலரா வரும். அதே மாதிரி டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ இந்த புளி தண்ணி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. புளிக்குழம்பு பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க விட்டுறேன். புளிக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதோடையே ஒரே 1 டீஸ்பூன் நான் விளக்கெண்ணையும் ஊற்றிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். விளக்கெண்ணெய் ஊற்றும் போதும் அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சாதத்துக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணுங்கிற அவசியம் கிடையாது. கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினாலே அந்த பிசுபிசுப்பு தன்மை அதிகமா வரும் விளக்கெண்ணெயில. இதுலயே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதோடையே விருப்பப்பட்டா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே பொடியில வெந்தயம் போட்டு அரைச்சதுனால இப்ப போடல. கடுகு பொரியுதுங்க. இதோடையே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. 1 கைப்பிடி வேர்க்கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது வறுக்காத பருப்பு தாங்க, அதையும் இதிலே போட்டுக்கலாம். வேர்க்கடலை பருப்பை நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். கம்மியான தீயிலே இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுக்கணுங்க. சப்போஸ் பூண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் பூண்டும் சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே போடணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் போடணும். ஸோ அதுக்காக 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 டீஸ்பூன் விடுங்க போதும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் அடுப்பணல் கம்மியாக வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன். தண்ணியில் கரைச்ச இந்த பெருங்காயத்தை அப்படியே இதில் ஊற்றிடுங்க. இப்படி செய்யும் போதும் அதோடைய சுவையே வேறு. இதோடையே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இந்த மிளகாய் பொடி போடுறதும் ஆப்ஷனல் தான், பட் இது போடும் போதும் அதுக்கு ஒரு சுவை. இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க. இப்போ புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இந்த புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுங்க, அதுதான் ருசியாக இருக்கும்.
இப்போ அடுப்பணல் நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அவ்வளோதாங்க. இந்த புளிக்குழம்பு நல்லா தேன் மாதிரி ஆகணும். ஸோ அது வரைக்கும் மீடியமான அனல்ல வச்சு இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இடையில விடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 minutes later. 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு வாசம் வருது பாருங்க. முன்ன இருந்ததை விட குழம்பு நல்லா சுண்டி இருக்கு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியோதரை பொடி ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, இதுல இருந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் போடுங்க. மீதி பொடியை அப்படியே வச்சிருங்க. இதை சாதம் கிளறும் போது போடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பொடி போட்ட உடனே அப்படியே குழம்பு திக்காயிடும். எண்ணெய்லாம் மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இன்னும் 3 நிமிஷத்துக்கு இது கம்மியான தீயிலேயே இப்படியே இருக்கட்டும். ஆனால் இடையில கிளறி கொடுங்க. 3 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக கொதிக்குது பாருங்க. எல்லாமே சுண்டிடுச்சு. நம்ம ஊற்றின அவ்வளோ எண்ணெயும் மேலே வந்துடுச்சு. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளிக்குழம்பு இது மாதிரி தேன் மாதிரி அப்படியே திக்காக இருக்கணுங்க. இது மாதிரி செய்யும்போது தான் நீங்கள் 6 மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணாலும் கெட்டே போகாது. கொஞ்சமாக இதில் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய பிடிக்கும். இந்த புளிக்குழம்பு நல்லா ஆறட்டுங்க. அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. புளிக்குழம்பு ஆறதுக்குள்ள நம்ம ஒரு தாளிப்பும் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். சும்மா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இதிலே போட்டுடலாம். அடுப்பணல் கம்மியாக வச்சு இந்த வேர்க்கடலையை செவக்க வறுத்துக்கணுங்க. ஏற்கனவே புளிக்குழம்புல வேர்க்கடலை போட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டு பாருங்க. லாஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தாளிப்பு செய்கிறது ஆப்ஷனல் தாங்க. பாருங்க வேர்க்கடலை செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. இந்த பச்சை நிறம் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம சாதம் ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஜஸ்ட் ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கட்டி இருந்தால் அப்படியே உடச்சி கொடுத்துருங்க. சாதம் நல்லா ஆறி இருக்கணும். இப்போ இதில் தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க. பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடி இருக்குது இல்லைங்களா, இதில் இருந்து தேவையான அளவு போட்டுக்கணும். மீதி நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டீஸ்பூன் போடுறேன். இன்னைக்கு நம்ம வச்ச புளிக்குழம்புக்கு இந்த பொடி ஃபுல்லாக போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் நம்ம வச்ச புளிக்குழம்பு இந்த சாதத்துக்கு மீதமாக இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து நம்ம இன்னைக்கு கிளற போகிறோம். பொரிச்சு வச்ச வேர்க்கடலை பருப்பும் கருவேப்பிலையும் இதிலே போட்டுக்கலாம். என்னடப்பா இவ்வளோ வேலையா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தாளிப்பு விருப்பப்பட்டா செய்யலான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி புளிக்குழம்பு நீங்கள் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிருங்க. எப்போ உங்களுக்கு புளி சாதம் தேவையோ அப்போ சாதம் வச்சுட்டு புளிக்குழம்பு எடுத்து கிளறுனா போதும். புளிக்குழம்பும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ எந்த அளவு நம்ம எடுத்த சாப்பாட்டுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க. நீங்கள் உப்பு பத்தலைனா கூட டேஸ்ட் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ண பார்த்தீங்களா, அதில் கொப்பரை தேங்காய் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டு வறுத்து பொடி பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ விருப்பப்பட்டால் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. புளிக்குழம்பு பத்தாத மாதிரி இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சாதத்தோட கலர் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் பத்துதா இல்லையான்னு. பாருங்க, மீதி இருந்த புளிக்குழம்ப நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம். சூப்பராக மணக்க மணக்க நம்ம கோயில் புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. புளி சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். இன்னைக்கு 1/2 கிலோ அரிசியில தான் நம்ம புளி சாதம் செய்ய போறோம். அதுக்கு தகுந்த அளவு புளி எடுத்துக்கலாம். இதே நீங்க 1/4 கிலோ அரிசியில செய்யறதா இருந்தா நான் போடுற அளவுல பாதி போடுங்க. ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ இது ஊற வச்சுக்கலாம். புளி முழுகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே இது பெசரி கொடுங்க. இந்த புளி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம புளி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாம். புளியோதரை சாதத்துக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். புளியோதரைக்கு இந்த பொடி செஞ்சு போடும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபி செய்யணும்னா இதெல்லாம் காலையில செஞ்சு வறுத்துட்டு இருந்தா டைம் ஆகும். அதனால இது முன்னாடியே ரெடி பண்ணி நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பொடி வறுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ அடுப்பணலை கம்மியாக வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் மல்லி போட்டுக்கலாம்.
1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 டீஸ்பூன் போடுங்க போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தால் நல்லது. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட்டிங்கன்னா கசப்பாக இருக்கும். எள்ளு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், 3 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதுவும் போட்டுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா இப்போ மீடியமாக வச்சுக்கிட்டு இதை செவக்க வறுத்துக்கலாம். இது மெயினாக தீயாமல் இருக்கணும், அதில் தான் டேஸ்ட் இருக்குது. நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் புளி சாதம் செய்ய போகிறோம். இதே நீங்கள் சாதம் வடித்து செய்யணுன்னாலும் அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள் அப்படியே வெடிக்குது ஒன்று ஒன்றா. இந்த டைமில் அடுப்பணலை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. பாருங்கள் அப்படியே செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இது உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே பேன்லேயே நல்லெண்ணெய் 1/4 டீஸ்பூன் ஊற்றுங்க. கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு துண்டு எடுத்திருக்கேன், அதை இந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். அப்படியே போட்டால் பொரியாது, அதனால தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். புளி சாதத்துக்கு கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. புளி சாதத்துக்கு எப்பயுமே பெருங்காய வாடை அதிகமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா பொறுன்னு வறுத்துக்கணும், திருப்பி திருப்பி கொடுக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள் சூடானோன்னா இங்கே பாருங்கள் இப்படி அழுத்தி விடணும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துக்கிட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறதுலே இந்த பெருங்காயத்தையும் போட்டுடலாம். இதை ஆற வச்சு கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். வறுத்து அரைச்சதை பாருங்கள் இந்த மாதிரி கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ புளியை கரைச்சிக்கலாம். புளியும் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இதில் நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இதில் இருந்த சக்கையை மட்டும் வெளியே போட்டேன். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். மீதி அளவெல்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத அந்த டைமுக்கு நான் சொல்கிறேன். குக்கரில் புளி சாதம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கோங்க. பூண்டு 5 பல்லு எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பூண்டு போடுறது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் போட்டுக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் பூண்டு சாப்பிட்றவங்க போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலை 1 கைப்பிடி எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். வேர்க்கடலை போடுறது நம்ம விருப்பம் தான், கூடி குறைச்சி போட்டுக்கலாம். இது வறுக்காத வேர்க்கடலை தான், அதனால தான் நான் இப்போ போட்டிருக்கேன். இந்த வேர்க்கடலையும் நல்லா செவக்க பொரியணுங்க. இப்போ அடுப்பணலை மீடியமாக வச்சுக்கோங்க. வேர்க்கடலை நிறைய போட்டால் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. 3 காஞ்ச மிளகா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள் வேர்க்கடலை இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெறும் மிளகா பொடி 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜஸ்ட் அந்த மிளகா பொடி ஒரு கலருக்காக தான், காரத்துக்காக கிடையாது. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணலை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. வறுத்து வச்சுருக்க பொடியில் இப்போ பாதி போட்டுக்கோங்க, பாதி அப்படியே மீதி வைங்க. இப்போ இதையும் சேர்த்து கலருங்க. எல்லாம் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ அடுப்பணல் கம்மியாக தான் வச்சுக்கணும். இப்போ எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அளவு பார்த்து ஊற்றிக்கணும். பாருங்கள் இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நார்மலாக டெய்லி நம்ம சாப்பாட்டுக்கு அரிசி வைப்போம்ல, பாயில்டு ரைஸ், அதுதான் எடுத்திருக்கேன். நான் இதில் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இது 2 கிளாஸ் 500 கிராம் வரும், அதாவது 1/2 கிலோ அரிசி வரும். 1க்கு 2 தண்ணி கணக்கு. நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி 2 கிளாஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு அதை ஊற்றிக்கலாம். மீதி 2 கிளாஸ் வெறும் தண்ணி ஊற்றிக்கலாம், அதாவது நார்மல் வாட்டர். 1க்கு 2 தண்ணி கணக்கு, அதுதான். மற்றபடி நீங்கள் உங்கள் அரிசிக்கு எப்படி வைப்பீங்களோ தண்ணி அது மாதிரியும் வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக வச்சுடுங்க. இதை நல்லா கிளறி கொடுத்துட்டு புளியும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். புளி ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் நல்லா இருக்காது, ஸோ கம்மியாகவே புளி போடுங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுக்கணும். எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வருதுங்க. இப்போ ஒரு கிளறி கொடுங்க. இந்தளவு கொதிச்சா போதும். இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி இதிலே போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லாஸ்ட்டாக டேஸ்டிங் பண்ணும்போது இதுக்கு நிறைய உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையும் கிளறி கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே விடுங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வருதுங்க. இப்போ ஒரு கிளறி கொடுங்க.
நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சுங்க. இப்போ இது 2 விசில் வரட்டும். நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் டெய்லி எப்படி சாப்பாட்டுக்கு விசில் விடுவீங்களோ அந்த மாதிரியும் விட்டுக்கலாம். 2 விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிருங்க. குக்கர் ஆவி போட்டோம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ புளி சாதம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த சாதம் ஓப்பன் பண்ண உடனே நம்ம மீதி வச்சிருக்க இந்த புளியோதரை பொடியும் போட்டுக்கலாம். அப்படியே தூணாப்பில் போடுங்க. கருவேப்பிலை அப்படியே கொஞ்சமாக போட்டுக்கலாம். மேலே அப்படியே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி செய்கிறது, பட் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது சாதம் உடையாமல் அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. செம்ம வாசனைங்க, சூப்பராக அடிக்குது வாசனை. லாஸ்ட்டாக இந்த மாதிரி பொடி போடும் போதும் வாசனையாக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை பருப்பை லாஸ்ட்டாக வேணால் கூட பொரிச்சு போட்டுக்கலாம். பட் காலையில் நம்ம அவசரமாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யும் போது அப்படிலாம் செஞ்சிட்ருக்கிறது கஷ்டம். அதனால் எவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க, குக்கர் புளி சாதம் சூப்பராக மணக்க ரெடி ஆயிடுச்சு. புளிக்குழம்புக்கு இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். புளி நான் டோட்டலா 100 கிராம் எடுத்திருக்கேன். இது பழைய புளி 50 கிராம், புது புளி 50 கிராம். இந்த மாதிரி எடுத்து வச்சாதான் புளி சாதத்துக்கு அந்த டார்க் பிரவுன் கலர் கிடைக்கும். புளிய ஒரு வாட்டி தண்ணியில கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த புளியை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த புளியில முக்காவாசி இருக்கிற அளவு ஊத்துங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி சூடாகிற வரைக்கும் நம்ம அடுப்புலயே வச்சிருக்கலாம். அப்பதான் சீக்கிரமா இந்த புளி ஊறும். பாருங்க, இந்த புளி எப்படி அமுக்கி கொடுத்துருங்க. எல்லாமே இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி. இது நல்லா சூடாகட்டும். பாருங்க, தண்ணி சூடாயிடுச்சு. அப்படியே பபிள்ஸ் வர மாதிரி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப இது நல்லா ஆறட்டும். கோயில் பிரசாதம் டேஸ்ட் வரணும்னா அதுக்கு சில பொருட்களை நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணணும். இப்ப அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் பார்த்தலாம். கடுகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கருப்பெள்ளு 1 டேபிள் ஸ்பூன். கருப்பெள்ளு தோல் எடுத்துட்டு வச்சிருக்கேன். தோலோட இருந்தா கொஞ்சம் கசப்பா இருக்கும். நீங்க வெள்ளை எள்ளு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முழு கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகா 6 எடுத்திருக்கேன். இது நல்ல கலர் கொடுக்கும். நீங்க நார்மல் மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். வெந்தயம் மட்டும் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது கம்மியா தான் இருக்கணும், இல்லனா கசப்பா இருக்கும். மீதி பொருட்களை எல்லாமே ஒரே அளவா ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப இத எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். மிளகு போட்டுக்கலாம். ஒவ்வொரு பொருளையும் தனியா போட்டுதான் வறுக்கணும். மீடியம் அனல்ல வச்சு வருங்க. மிளகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப இது வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பேன் அப்படியே அடுப்புல வச்சிருங்க. கடுகு போட்டுக்கலாம். இப்ப இதுவும் நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் செவந்துடுச்சு. இப்ப எடுத்துடலாம். இப்ப கடலை பருப்பும் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு செவந்துடுச்சு. இப்ப எடுத்துடலாம். எள்ளு போட்டுக்கலாம். எள்ளும் அப்படியே நல்லா பொரிஞ்சு வரணும். எள்ளும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். கொத்தமல்லியும் வறுத்துக்கலாம். எல்லா பொருளையும் இதே மாதிரி நல்லா பதமா வறுக்கணும். அனல் அதிகமா வச்சு வறுக்க கூடாது. கொத்தமல்லியும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்ப எடுத்துடலாம். காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 3 கொத்து போட்டுக்கலாம். நான் இன்கிரீடியன்ட்ல கூட காட்டல, ஏன்னா விருப்பப்படுறவங்க இது போட்டுக்கோங்க. மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்ப எடுத்துடலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயமும் நல்லா செவந்துடுச்சு. இப்ப எடுத்துடலாம். இந்த பொருட்கள் மட்டும்தான் நமக்கு பொடி பண்றதுக்கு. அதே பேனே வச்சாச்சு. இப்ப வேர்க்கடலை பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். கடலை எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் ஊத்தி இருக்கோம். 1/2 கப் வேர்க்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இப்ப அதுவும் இதுலயே போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பருப்பு போட்டாலும் டேஸ்டா தான் இருக்கும். புளிக்குழம்பு வைக்கும் போதே நம்ம இந்த வேர்க்கடலையை போட போறது கிடையாது. இத லாஸ்டா தான் போடணும். எப்ப போடுறேன்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, வேர்க்கடலை பருப்பு நல்லா செவந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். எல்லா பருப்பையும் இதே மாதிரி எண்ணெயில இருந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை நம்ம புளிக்குழம்பு தாளிக்க யூஸ் பண்ணி இந்த பருப்பு ஆறட்டும்.
புளி சாதத்துக்கு நம்ம சாதமும் ஒரு பக்கம் வச்சிடலாம். பாருங்க, ஒரு குக்கர்ல 2 கிளாஸ் அரிசி எடுத்து களைஞ்சிட்டு தண்ணி அளவா ஊத்தி வச்சிருக்கேன். எப்பயும் வைக்கிறத விட தண்ணி கொஞ்சம் கம்மியா வைங்க. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் நெத்து பதமா இருக்கணும், சாதம் உதிரி உதிரியா இருக்கணும். அப்பதான் புளி சாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் தான் விடுறேன். இந்த எண்ணெய் ஊத்துறது எதுக்குன்னா சாதம் அப்பதான் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம உதிரி உதிரியா வரும். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சாப்பாடு ஒரு பக்கம் வச்சாச்சு. இப்ப நம்ம புளி ஊறிடுச்சு. கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் விடுங்க. இப்ப இது வடிகட்டிக்கலாம். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இந்த வடிகட்டுறதுல புளி தண்ணியை விட்டுட்டேன். ஒரு கரண்டி எடுத்துட்டு மேல இப்படி பண்ணீங்கன்னா எல்லா தண்ணியும் கீழே இறங்கிடும். பாருங்க, அவ்வளவுதாங்க. இருந்த புளியில எல்லா சாரும் எடுத்தாச்சு. பாருங்க, புளி தண்ணியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்படி கொஞ்சம் திக்கா இருக்கணும். புளி குழம்புக்கு புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடும் 2 விசில் வந்துடுச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு இப்ப நம்ம வறுத்து அரைச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப பொடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பா இருக்கணும், ரொம்ப நைஸா இருக்க கூடாது. செம்ம வாசனை. நீங்களும் இந்த பவுடர் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க எவ்வளவு வாசனையா இருக்குன்னு. புளிக்குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்ப புளிக்குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் விடுறேன். புளிக்குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய விட்டாதாங்க நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப இது செவக்கட்டும். அடுப்பானல் கம்மியா வைங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணிருக்கோம். ஆனாலும் தாளிக்கும் போது கொஞ்சம் போட்டாதான் அந்த புளி குழம்போடைய வாசனை வரும். கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாயும் இதுலயே போட்டுக்கலாம். 5 மிளகாய் போட்டிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் எண்ணெயிலேயே பொரிக்கும் போது நல்ல கலர் கிடைக்கும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் தீய விட்டுடாதீங்க. நல்லா பொன்னிறமா ஆகணும். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி இதுலயே விட்டுறலாம். கரைச்சி வச்ச அதே பாத்திரத்தையே கழுவிட்டு அப்படியே தண்ணி இதுல ஊத்துங்க. இப்ப நல்லா கிளறி கொடுங்க. இந்த புளி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டுக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு புளி குழம்புங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கூடி குறைச்சு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர கிளறி கொடுங்க. ரொம்ப திக்கா வச்சு குழம்பு வச்சாலும் சீக்கிரமா சுண்டிடும். அப்ப பச்சை வாடையா அடிக்கும். இந்த அளவுக்கு திக்னஸா இருக்கிற மாதிரி கூட்டி வைங்க. அப்பனாதான் நல்லா சுண்டி வந்து பச்சை மணம் இல்லாம இருக்கும். உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். புளிக்குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்கு இடையில நம்ம குக்கர்ல வேக வச்ச சாதத்தை இந்த மாதிரி அகலமான ஒரு பேசின்ல சாப்பாடை சுட சுட எடுத்து கொட்டி இருக்கிறேன். சாப்பாடை கொட்டின உடனே நல்லெண்ணெய மேல அப்படியே கொஞ்சம் விடுங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் விடுறேன். இந்த சூட்லயே எண்ணெய் விடுங்க. அப்பதான் சாதம் குழையாம இருக்கும். இப்படி குளிக்க கொடுங்க. பாருங்க, இப்ப லேசா அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. கரண்டி எடுத்துட்டு எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நீங்க கரண்டி போட்டா உடையாது. சாதத்தை இப்படி நல்லா கட்டி எல்லாம் உடைச்சு விடுங்க. சூடா இருக்கும் போதே கட்டியா இருக்கிறத உடைச்சாதான் போகும். இல்லைன்னா சாதம் அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். இந்த சாதத்துல இருக்கிற சூடு நல்லா ஆறணும். அதுக்குள்ள புளிக்குழம்பு ரெடி ஆயிடும். அப்புறமா நம்ம கிளறிக்கலாம். புளிக்குழம்பு நல்லா கொதிக்குது. உப்பு ரொம்ப அதிகமா போட்டுறாதீங்க. ஏன்னா சுண்டி வரும்போதும் உப்பு அப்புறம் கக்க ஆரம்பிக்கும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுறலாம். இடையில எடுத்து கிளறி கொடுக்கலாம். கால்வாசி தான் சுண்டி இருக்கு. இன்னும் சுண்டணும். இந்த ஸ்டேஜ்ல 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம். பாருங்க, இப்பயே அந்த எண்ணெய்லாம் மேல வந்துருச்சு. ஆனா தண்ணியாட்ட இருக்கு. இது இன்னும் நல்லா திக்காகணும். முன்ன இருந்ததை விட இப்ப நல்லா சுண்டி இருக்கு. இந்த புளிக்குழம்ப நீங்க 1 வருஷம் வச்சு கூட சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கோயில் புளியோதரை டேஸ்ட் வரணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த பவுடர் பண்ணி போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்கும். குழம்பு பாருங்க, இப்ப ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்ச பவுடர்ல இருந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லா எடுத்து புளிக்குழம்புல போடுங்க. மீதிய லாஸ்டா போட்டுக்கலாம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த பவுடர் போட்ட உடனே பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காகும்.
இந்த பவுடர் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். முன்ன இருந்ததை விட திக்காயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேல வந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருந்தா போதும். பாருங்க, முன்ன இருந்ததை விட நல்லா அப்படியே திரண்டு வந்திருக்கு. புளிக்குழம்புக்கு மெயினான ஒண்ணு பாத்தீங்கன்னா புளி. இந்த புளி பழைய புளியா இருக்கணும். அப்பதான் இந்த கலரும் கிடைக்கும், டேஸ்டும் கிடைக்கும். அங்க பாருங்க, அப்படியே மேல எல்லாம் அந்த எண்ணெய் திரண்டு சும்மா தகன்னு அப்படியே கொதிக்குது. சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. வாசங்க அப்படி வீடு பூரா புளிக்குழம்பு வாசனையா அடிக்குது பாருங்க. இப்ப நல்லா அப்படியே திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 2 கொத்து கருவேப்பிலைய அப்படியே பச்சையா உருவி போடுங்க. அப்படியே இது உள்ள தள்ளி லேசா கிளறி கொடுங்க. இந்த கருவேப்பிலையோட மனம் அப்படியே உள்ள இறங்கும். இந்த கலரு, இந்த புளிக்குழம்போட கலரும் இந்த பச்சையா மேல மதக்கிற கருவேப்பிலைக்கும் அவ்வளோ பார்க்கவே சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்ச சாதத்தை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வறுத்த வேர்க்கடலைய இதுலயே போடுங்க. வேர்க்கடலைய இந்த மாதிரி லாஸ்டா போட்டீங்கன்னா தான் கிறிஸ்பியா இருக்கும். 2 கொத்து பச்சை கருவேப்பிலைய அப்படியே இதுல போடுங்க. அரைச்சி வச்ச ஸ்பெஷல் பவுடர் இருக்கு இல்லைங்களா, இந்த பவுடர்ல இருந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மீதி இருந்தா அப்படியே எடுத்து வச்சு அடுத்த வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பவுடரை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ரொம்ப போட்டீங்கனால கசப்பா நல்லா இருக்காது. இந்த பொடியை நீங்க லாஸ்டா ஆட் பண்ணாதான் உங்களுக்கு கோயில் புளியோதரை டேஸ்ட் கிடைக்கும். நம்ம செஞ்சு வச்ச புளிக்குழம்புல இருந்து இந்த ரைஸுக்கு தேவையான அளவு இதுல ஊத்திக்கலாம். ரொம்ப நிறைய ஊத்துனீங்கனாலும் புளிப்பா இருக்கும். இப்ப இது கிளறிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர கிளறி கொடுங்க. அடியில இருந்து எல்லாத்தையும் எடுத்து அப்படியே பரட்டி கொடுங்க. புளிக்குழம்பு எல்லாம் சாதத்துல மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல மேல அப்படியே 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விடுங்க. இந்த பச்சை மணம் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பரா இருக்கும். புளி சாதத்தோட டேஸ்ட் நீங்க மிக்ஸ் பண்றதுலயும் இருக்கு. புளி ரொம்ப ஓவரா இருந்தா நல்லா இருக்காது. இந்த புளி சாதத்தை நீங்க உடனே சாப்பிட்றத விட இத காலையில செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்டு பாருங்க, இல்ல நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த சாதத்துக்குள்ள இந்த புளி குழம்பு ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாவது கொடுத்தாதான் இந்த சாதத்துல புளி குழம்பு ஊறிட்டு நல்லா இருக்கும். உப்பு பார்த்துக்கோங்க. பத்தல்னா அப்படியே மேல கொஞ்சம் தூள் உப்பு தூவி விட்டு நல்லா கிளறி கொடுங்க. அதே மாதிரி புளிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ட்ரையாவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. புளி குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். கொஞ்சம் சதன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்பதான் சாதம் ட்ரையா இல்லாம சாப்பிடறதுக்கு சாஃப்டா இருக்கும், இல்லைன்னா வரன்னு இருக்கும். அந்த வறுத்த அரைச்சி பொடி பண்ண பவுடர் இன்னும் கொஞ்சம் வேணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, புளிசாதம் கிளறியாச்சு. எல்லாமே கரெக்டா இருக்கு. இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, கோயில் புளிசாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ புளிப்பொங்கல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். பாருங்க, பச்சை அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். இந்த புளிப்பொங்கல் பொறுத்த வரையிலும் பச்சரிசியில செஞ்சாதான் நல்லா இருக்கும். பாருங்க, இது கட்டி பெருங்காய தண்ணி. இவ்வளவு அளவுக்கு கட்டி பெருங்காயம் எடுத்து அதை சுடுதண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். கட்டி பெருங்காயத்தை எப்படி கரைக்கிறதுங்கிறதும் உங்களுக்கு இப்ப நான் வீடியோல காட்டுறேன். அடுத்தது புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இதோடையே 10 காஞ்ச மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சிருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அடுத்தது ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோடையே உளுத்தம்பருப்பும் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதோடையே நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கடுகு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு கொஞ்சம் நிறைய போட்டா வாசனையா சூப்பரா இருக்கும். மிளகு 1 டீஸ்பூன். அடுத்தது ஒரு கைப்பிடி நிறைய வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். இது வறுக்காத வேர்க்கடலை, எப்படி வறுத்து போடணுங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு மெயினான பொருள் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதோடையே நமக்கு தண்ணியும் தேவைப்படும். அவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். வாங்க இப்ப புளிப்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச நல்லெண்ணெயில இருந்து 2 டீஸ்பூன் விடுங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா அரிசியிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம இந்த அரிசியை அப்படியே பொங்கல் செய்யறத விட நொய் அரிசி மாதிரி உடைச்சிட்டு செய்யும் போதும் இன்னும் ருசியா இருக்கும். அரிசியில ஏன் எண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அரிசியில எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடைக்கும் போதும்
தூள் தூளாக ஆகாமல் நல்லா உடையும். அதுக்காக தான். இப்போ இந்த அரிசி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. பாருங்க, மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், சங்கீதா நீ அரிசியை வாஷ் பண்ணவே இல்லைன்னு. ஆமாங்க, நான் கழுவுல. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பச்சரிசி சுத்தமாக க்ளீன் பண்ணி புடச்சி எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் தண்ணியில் அலசிட்டும் போடலாம். பட் அப்போ இந்த அரிசி நீங்கள் பொடி பண்ண முடியாது. நீங்கள் அரிசி இந்த மாதிரி பொடி பண்ணணும்னா தண்ணியில் போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் போட்டு தான் பொடி பண்ண முடியும். இப்போ இந்த அரிசியை நோய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இங்கே பாருங்க, இப்போ நொய் அரிசி மாதிரி வந்துடுச்சா? இப்படி இருக்கணும். ரொம்ப பொடியாகவும் விடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. பாருங்க, இப்போ கட்டி பெருங்காயத்தை எப்படி கரைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். 100 ml தண்ணி விடுங்க. பாருங்க, நான் மீடியம் சைஸ் கட்டி பெருங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருங்காயம் தேவைப்படுதோ அந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அதை இப்போ இந்த தண்ணியிலே போட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த பெருங்காயம் கரையிற வரைக்கும் நம்ம இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அடுப்பணல் ரொம்ப கம்மியாக இருக்கணும். புளிப்பொங்கலுக்கு மட்டும்தான் இப்படி யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எதுக்கு பெருங்காயம் யூஸ் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணுங்க. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சாம்பார், பொங்கல், ரசம் இது மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். பாருங்க, எல்லாம் கரைஞ்சிடுச்சு. இந்த அளவு கரைச்சா போதும். ஸோ இப்போ பெருங்காய தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ புளிப்பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். எடுத்து வச்ச வேர்க்கடலையை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்க்கடலையை செவக்க வறுத்துக்கணும். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. நான் வறுக்காத வேர்க்கடலை போட்டிருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை போட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது பொரியறதுக்கு. பட் எந்த வேர்க்கடலையாக இருந்தாலும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். பாருங்கள், நல்லா வேர்க்கடலை செவந்துடுச்சு. இப்போ இது கூடையே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் கிளறி கொடுத்துருங்க. இப்போ இந்த வேர்க்கடலையை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இந்த பொரிச்ச வேர்க்கடலையை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இது எப்போ போடணும்னு நான் சொல்கிறேன். பாருங்க, அதுலேயே இன்னும் எண்ணெய் இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எடுத்து வச்ச கடுகும் இதிலே போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த கடுகும் பொரிட்டுங்க. கடுகு பொரியுதுங்க. இது கூடையே எடுத்து வச்ச உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் கிளறி கொடுங்க. அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே இந்த உளுத்தம்பருப்பு செவந்துக்கும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூடையே எடுத்து வச்ச மிளகும் போட்டுக்கலாம், ஜீரகமும் போட்டுக்கலாம், வெந்தயமும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாம். அடுப்பணல் இப்பயும் கம்மியாக தாங்க இருக்கணும். பாருங்கள், அந்த உளுத்தம்பருப்பு அப்படியே கரெக்டாக செவந்துருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு செவந்தா போதுங்க. இப்போ இது கூடவே எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ இது 1 நிமிஷம் செவக்க வறுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கருவேப்பிலை நிறைய போடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை கொஞ்சம் காம்போடு எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகாய் இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இது கூடவே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம பெருங்காய தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதுவும் இதிலே ஊற்றுங்க. ஊற்றும் போது பார்த்து ஊற்றுங்க, மூஞ்சியில் தெரிக்கும். இப்போ இதையும் கிளறி கொடுங்க. போதுங்க, பெருங்காயமும் ஒரு வதக்குனா போதும். இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். பாருங்க, எடுத்து வச்ச புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதாவது இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அரிசி எடுத்தோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணி கணக்கு. அப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். அதாவது புளி தண்ணியோடு சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். புளி தண்ணி எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதுக்கு பச்சை தண்ணி ஊற்றி அளவு 5 கிளாஸ் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 5 கிளாஸ் தண்ணி இதிலே ஊற்றிடலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ அடுப்பணெல்லாம் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. நான் இதுக்கு பெருங்காயம் நிறையா போடுவேன், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சப்போஸ் பெருங்காயம் டேஸ்ட் பிடிக்காதவங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இதை கிளறி கொடுத்துட்டு புளிப்பும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இனிமேல் நம்ம அரிசி போட்டுடலாம். அடுப்பணெல்லாம் இனிமேல் பாதியாக வைங்க. இப்போ கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு இப்போ ஒரு தடவை உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். ஒரு கல் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இன்னொரு வாட்டி கிளறி கொடுத்துருங்க. இனிமேல் குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். விசிலும் போட்டாச்சுங்க. அடுப்பணலை மீடியமாக வச்சுட்டு இப்போ இது 3 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆவி போட்டுங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். குக்கர் ஆவி போயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக கமகமன்னு நம்ம புளி சாதம் வாசம் அடிக்குது. மேலே இப்படி தண்ணி நிற்கிதே, என்னடாப்பா இப்படி அப்படின்லாம் நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், கிளறேன், கரெக்டாக போயிடும். இங்கே பாருங்கள், அடியில் அப்படியே நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ அப்படியே நல்லா ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி கரெக்டாக இருக்கு இல்லைங்களா? இப்போ இதுக்கு ஃபைனல் டச்சப் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இதோடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். பாருங்கள், இப்போது நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை பருப்பும் இதிலே போட்டுக்கலாம். இப்படி லாஸ்ட்டாக போடும் போதும் நம்ம சாப்பிடும் போது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இதுலேயே ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது கிளறி கொடுங்க. சரியான வாசனைங்க, அந்த பெருங்காய வாசம் சூப்பராக அடிக்குது. இந்த அளவு கிளறினா போதுங்க. இப்போது இதில் லாஸ்ட் டச்சப் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சதில் இந்த எண்ணெய் இதிலே ஊற்றிடலாம். மேலே நல்லா 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ தான் இந்த புளிப்பொங்கலுக்கு ஒரு கடையே வந்திருக்குன்னு சொல்லலாம். சூப்பராக மணக்க நம்ம புளிப்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொட்டல புளி சாதம் பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 1/4 கிலோ அரிசி வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டிடலாங்க. சூடா இருக்கிற இந்த சாதத்திலேயே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நான் சாப்பாடு வைக்கும் போதே 1 டீஸ்பூன் நல்லெண்ணையும் கொஞ்சமா உப்பும் போட்டுதாங்க வேக வச்சேன். இப்ப இதை அப்படியே லேசா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு ஃபோர்க் எடுத்து மிக்ஸ் பண்ணுங்க, அப்ப சாதம் உடையாது. நான் வச்சிருக்கிற அரிசி சோனா மசூரி ஸ்டீம்டு ரைஸ். நீங்க நார்மலா எந்த அரிசியில சாப்பாடு வைப்பீங்களோ அதுலயே செய்யலாங்க. நான் வந்து 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி கணக்கு தான் வச்சேன். அப்பதான் சாதம் சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க, எப்பயுமே வெரைட்டி ரைஸ் செய்யும் போது சாதம் உதிரியா இருக்கணும், ஆனா வேகாத மாதிரி இருக்கக்கூடாது. இங்க பாருங்க, இப்படி மஸ்டிங்னா மசியணும், அதே மாதிரி சாப்பாடும் உதிரியா இருக்கணும். அப்பதான் நம்ம இது பொட்டலமா கட்டி எடுத்துட்டு போகும்போதும் சாஃப்டா இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா அப்படியே விதையாட்டமே இருக்கு. அவ்வளவுதாங்க, நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தாச்சு. இது ஆறட்டும், அப்படியே எடுத்து ஒரு பக்கம் வச்சிடுங்க. அடுத்தது பெருசா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேங்க. இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நீங்க எவ்வளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கூடி குறைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டா போதுங்க. இது அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க. இப்போ புளி சாதத்துக்கு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். 5 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக வச்சுருங்க. இதோடைய மல்லி விதை 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாங்க. இதோடைய எள்ளு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கருப்பு எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் போட்டுக்கலாம். எள்ளு இருந்தா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, பட் போட்டிங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுக்கலாம். அடுப்பணல் கம்மியாவே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் செவக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். விருப்பப்பட்டா இதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாங்க, நல்ல மணமா இருக்கும். பாருங்க, எள்ளுலாம் அப்படியே பொரிஞ்சு வருது, எல்லாமே செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு கொரகொரப்பா ட்ரையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கணும். இந்த பொடி தான் நம்ம புளி சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ புளி சாதத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் புளி சாதம் செய்யும் போது ரொம்ப ருசியாக இருக்கும். சப்போஸ் நல்லெண்ணெய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை எண்ணெயிலையும் செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கடுகு பொரியுதுங்க. இப்போ அடுப்பணை ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. இதோடைய 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். 1 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் இதில் போட்டுக்கலாம். வேர்க்கடலை நீங்கள் கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க, நம்ம விருப்பம் தான். அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. நீங்கள் வேர்க்கடலையை தனியாக பொரிச்சும் போடலாம், அதுவும் சுவையாக இருக்கும். இன்னைக்கு இந்த புளி சாதத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம், ரொம்ப சுவையாக இருக்கும். முக்கால்வாசி எல்லாம் செவந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பொடி அரைக்கும் போது மிளகாய் போட்டிருக்கோம், ஸோ இப்பயும் போடணும். ஆனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பார்த்து கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. மிளகாய் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா அப்படியே கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி போடுங்க. எல்லாமே நல்லா செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதோடையே கருவேப்பிலை 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த தாளிப்பை உடனே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ தாளிப்பை அப்படியே ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ தாளிச்ச அதே கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்துக்கோங்க. சக்கையை வடிகட்டிட்டு இதிலே ஊற்றிக்கலாம்.
அடுப்பணல் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா மூஞ்சில் தெரிக்கும். இதிலே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாங்க. மஞ்சள் பொடி அதிகமாக போட்டிங்கன்னா புளி சாதத்தோட கலர் ரொம்ப மஞ்சளாக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாகவே போடுங்க. புளி சாதத்தோட கலர் அப்படியே டார்க் ப்ரௌன் கலராக இருக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற புளி பழைய புளியாக இருக்கணும். புது புளியாக இருந்தால் டார்க் ப்ரௌன் கலர் வராதுங்க. பழைய புளினா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சுருங்க. இதை கிளறி கொடுங்க. இது நல்லா கொதித்து அப்படியே சுண்டி வரணுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், முன்ன இருந்து அதை விட கொஞ்சம் திக்காயிடுச்சு. நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றும் போதே கொஞ்சம் திக்காக ஊற்றிக்கணும், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆகும் இது சுண்டி வர்றதுக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சிட்டிகை வறுத்து பொடி பண்ண வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ போட்டுடலாம். வெந்தயம் இந்த மாதிரி கடைசியில் போடுங்க, இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதோடையே 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். புளி சாதம்னாலே பெருங்காயம் இல்லாமல் கிடையாது. பெருங்காய பொடி நிறையா போடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். ஈவன் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா சுடுதண்ணியில் கரைச்சிட்டு அதை கூட கொஞ்சம் விடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வெந்தய பொடி போட்டவுடனே அப்படியே திக்காக ஆரம்பிக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணுங்க, அப்போ தான் பச்சை மணம் போகும். ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் அடுப்பணல் கம்மியாக வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இடையில கிளறி கொடுங்க. பாருங்கள், நம்ம புளிக்காய்ச்சல் நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கான போதும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுடலாம். நான் சொன்ன அளவு எடுத்த புளிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதிலே போட்டுருங்க. இப்போ மேலே அப்படியே 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அடுப்பணல் கம்மியாகவே இருக்கட்டும். எல்லாத்தையும் சேர்ந்து ஒரே ஒரு கலர். இந்த புளிக்காய்ச்சலை நீங்கள் 3 மாதம் 6 மாதம் கூட வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வெளியில் வச்சா தாங்காது. நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா வெளியில் 1 மாதம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த புளிக்காய்ச்சலுக்கு மேலே எண்ணெய் இருக்கணும், அதை நல்லெண்ணெய் தான் விடணும். கடலை நல்லா விட்டால் சிக்குவாடை வந்துடும். போதுங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம புளிக்காய்ச்சல் தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இது சாதத்தில் போட்டு கிளறிக்கலாம். நம்ம ஆற வச்ச சாதத்தை இப்போ எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி ஜஸ்ட் இந்த கட்டியெல்லாம் அப்படியே உடச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு உடச்சி விட்டா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புளிக்காய்ச்சலை எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்து சாதத்தில் போட்டுக்கலாம். நான் எல்லாமே போட்டுடுறாங்க. மீதியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட செய்யலாம். இப்போ நல்லா பச்சையாக இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை அப்படியே மேலே போடுங்க. கருவேப்பிலை புளி சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுவையும் மணமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதம் மஞ்சள் கலராக இருக்கக்கூடாது, அப்படியே டார்க் ப்ரௌன் கலராக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம கடுகு மிளகுலாம் போடுறோம் இல்லைங்களா, ஸோ அதுவும் நம்ம சாதத்துக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எங்கேயுமே கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணுங்க. கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம பொட்டலை புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இது எப்படி பொட்டலம் கட்டுறதுங்கிறதும் பார்க்கலாம். பொட்டலை சாதம் கட்டுறதுக்கு வாழை இலையை நம்ம நெருப்பில் வாட்டிக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஒரு வாழை இலை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அப்படியே இப்படி காமிச்சிக்கலாம் நெருப்பில். 2 பக்கமே காட்டுங்க. இந்த மாதிரி நெருப்பில் காட்டும் போதும் வாழை இலை கிளியாமல் இருக்கும். அதே மாதிரி இலையும் நல்லா மணமாக இருக்கும். இந்த அளவுக்கு வாட்டிக்கிட்டா போதுங்க. அப்படியே லேசாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். நெருப்பில் வாட்டின இலை மேலே இப்போ சாதத்தை வச்சிடலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு துண்டு ஊறுகாய் வச்சுக்கிட்டா கூட அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இப்போ ஊறுகாயும் வச்சுக்கலாங்க. சின்னதாக ஒரு துண்டு இலை, அது மேலே வீட்டிலே போட்ட மாங்காய் ஊறுகாய் நம்ம சேனலில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள். இதை கட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அப்படியே மடக்கிக்கலாம். ஜஸ்ட்டு 2 சைடும் அப்படியே மாற்றி மாற்றி போட வேண்டியதாங்க. இப்போ இந்த சைடில் 2 பக்கமும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்க வேண்டியதாங்க. வாழை இலையில் இருக்கிற தண்டு ரொம்ப திக்காக இருந்தால் அப்படியே இப்படி கொஞ்சம் எடுத்துடணும், இல்லைன்னா அது முறிஞ்சு போகும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டியிருக்கேன். உங்களுக்கு இதை விட நல்லா கட்ட தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாங்க. வாழை இலைக்கும் கீழே நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். இப்போ இதில் நூல் போட்டுக்கலாம்.
அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்ம பொட்டல புளி சாதம் கட்டியாச்சு. சோ இது இப்போ உடனே சாப்பிட்றதை விட நீங்க 2-3 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அதாவது எங்கேயாவது டிராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போங்க, செம்ம அஸ்தலா இருக்கும். ஈவன் நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். 2 hours later. ஊறுகாய் அப்படியே ஓபன் பண்ணிடுவோம். இந்த இலையோட மனம் ஊறுகாயில அவ்வளோ கலந்துருக்கும், சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரா நம்ம பொட்டன புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ சுவையா இருக்கிற இந்த பொட்டல புளி சாதத்தை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கிற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஃபேஸ்புக்லயும் நம்ம குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு, ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். And then see you. Bye bye. Love you all.